ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் உள்ள ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ள கம்ப்ளீட்டாக இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ எல்லாமே இந்த ஒன்லைனரில் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுறேன். எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை எத்தனையாக வகைப்படுத்தலாம்னா 2 வகை. ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கங்கள், மற்றொன்று சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். இப்போ சீர்திருத்த இயக்கங்கள்னு பார்த்தோன்னா அதுக்கு கீழே வந்துட்டு பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் சமாஜம் வருது. சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள்னு பார்த்தோன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம்லாம் இந்த கேட்டகரிக்கு கீழே வருது. நெக்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராயின் காலம் 1772 டு 1833. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பொறுத்துகையில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராயின் புலமை பெற்றிருந்த மொழிகள். அவர் வந்துட்டு வங்காள மொழி, சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் இந்த மொழிகளிலெல்லாம் புலமை பெற்றிருந்தார். அவர் எதிர்த்த சில கருத்துக்கள் என்னென்னா பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகளையும் அவர் வந்து எதிர்த்திருப்பார். அதுக்கப்புறம் இந்துக்களின் மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாட்டு உபதேசிப்பதாக கூறியிருப்பார். நெக்ஸ்ட்டு அவர் பெண்களுக்கு கல்வி வழங்கப்படும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை முன் வச்சிருப்பார். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு மேலை நாட்டு அறிவியலையும் ஆங்கில வழி கல்வியையும் ஆதரிச்சிருப்பார். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடற்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றுதல் வந்து ராஜாராம் மோகன் ராய் தான் முக்கிய பங்கு வகிச்சிருப்பார். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு வந்து 1828 ஆகஸ்ட் 20. நெக்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய்க்கு பின் பிரம்ம சமாஜத்தின் பணிகளை தொடர்ந்தவர் தேவேந்திரநாத் தாகூர். இவருடைய வார்காலம் வந்துட்டு 1817 டு 1905. நெக்ஸ்ட்டு தேவேந்திரநாத் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி தான். நெக்ஸ்ட்டு கேசவ் சந்திரசேன் வந்து பிரம்ம சமாஜத்தில் எந்த வருஷம் இணைஞ்சிருப்பார்னா 1857. பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு 1866. கேசவ் சந்திரசேன் வந்துட்டு பிரம்ம சமாஜத்திலேருந்து பிரிந்து இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியிருப்பார். இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜம்னு அழைச்சிருப்பாங்க. கேசவ் சந்திரசேனோட சமாஜத்தின் பேர் இந்திய பிரம்ம சமாஜம். அவர் உருவாக்கிய அமைப்பு வந்துட்டு இந்திய பிரம்ம சமாஜம்னு சொல்லியிருப்பாங்க. தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்பு வந்துட்டு ஆதி பிரம்ம சமாஜம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்துட்டு குழந்தை திருமணத்தை வந்து இந்த சமாஜம் வந்து கண்டனம் செய்யும்போது இவர் தன்னோட மகளுக்கே வந்துட்டு 14 வயது ஆகிற மகளுக்கு வந்துட்டு திருமணம் செஞ்சு வச்சுருப்பார். ஸோ இவரோட சமாஜத்திலேருந்து தொண்டர்கள்லாம் விளங்கி சாதாரண சமாஜம் என்னும் அமைப்பை நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வங்காளம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எந்த பகுதியைச் சேர்ந்த சீர்திருத்தவாதி? இவர் வந்துட்டு வங்காளத்தை சேர்ந்தவர். ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமுதாயத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளின் துணையை நாடிய போது இந்து மறைநூல்களே முற்போக்கானவை என்று வாதிட்டவர் யாருன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடியும் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான். நெக்ஸ்ட்டு இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்த தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட்டு விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1886. முதன்முறையாக திருமண வயது சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1860. இதுக்கு யார் காரணம்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் காரணம். திருமணத்திற்கான வயது வந்துட்டு அந்த டயத்தில் 10 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1891 12ஆகவும் 1925 13ஆகவும் உயர்த்தப்பட்டிருக்கும். திருமண ஒப்புதல் கமிட்டி 1929 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கமிட்டி வந்துட்டு வெறும் காகிதத்தில் மட்டும்தான் அதோட வாக்குகள்லாம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயின் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராங் பாண்டுரங். இவருடைய காலம் 1825 டு 1898. நெக்ஸ்ட்டு பிரார்த்தனை சமாஜத்தின் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் ஆர்சி பண்டர்கர், நீதிபதி எம்ஜி ரானடே. இவ்விருவரும் ஜாதி மறுப்பு, சமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாவர். அடுத்தது எம்ஜி ரானடேவின் நிறுவிய அமைப்புகள். அவர் வந்துட்டு 1861 விதவை மறுமண சங்கம் நிறுவியிருப்பார். பூனே சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. இதை ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவருடைய வாழ்நாள் வந்துட்டு 1824 டு 1883. சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் சத்யார்த்த பிரகாஷ். ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்னென்னா வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது தான். ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள்னா எதிர்மத மாற்றம். அதாவது ஏற்கனவே இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை திருப்பி இந்துக்களாக மாற்றத்திற்கு சுத்தி என்னும் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். ஆரிய சமாஜம் பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்கியிருக்கும்.
கல்கத்தாவிற்கு அருகே இருந்த தட்சணேஸ்வரம் என்னும் ஊரைச் சேர்ந்த எளிய அர்ச்சகர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவன் என்பதே சிவன் என கூறியவரும் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண மிஷன் தொடங்கப்பட்ட இடம் வேலூர். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தரோட இயற்பெயர் நரேந்திர தத்தா. அவருடைய வாழ்க்காலம் 1863 1902. விவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்ட ஆண்டு 1893. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1875 அமெரிக்காவில் பிரம்மஞான சபையை நிறுவியவர்கள் மேடம் H.P. பிளவாட்ஸ்கி, கர்னல் H.S. ஆல்காட். பிரம்மஞான சபை சென்னை அடையாருக்கு எப்போது மாற்றப்பட்டது? 1886. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. ஆல்காட்டின் மறைவிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட். 1847 1933 வரை வாழ்ந்திருக்காரு. அன்னி பெசன்டின் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை எந்த செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார்னா நியூ இந்தியா, காமன்வெல்த், இந்த 2 பத்திரிகைகள் மூலம் தான் பரப்பியிருப்பாங்க. இதில் வந்துட்டு காமன்வெல்த் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1913. நியூ இந்தியா வந்துட்டு 1914. நெக்ஸ்ட்டு ஜோதிபாபுலே 1827 எங்கு பிறந்தார்? மகாராஷ்டிரா. ஜோதிபாபுலே பூனேவில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்த ஆண்டு 1852. பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்கான ஜோதிபாபுலே நிறுவிய அமைப்பு சத்யசோதக் சமாஜ், அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம். ஜோதிபாபுவும் அவருடைய மனைவி சாவித்திரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர். பெற்றோரில்லாத குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் உருவாக்கியவர் யாருன்னா ஜோதிபாபுலே. ஜோதிபாபுலேயோட நூல் வந்துட்டு குலாம்கிரி, அதாவது அடிமைத்தனம்னு பொருள். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் வந்துட்டு நாராயணகுரு. நாராயணகுரு புலமை பெற்றிருந்த மொழிகள் வந்துட்டு மலையாளம், தமிழ், சமஸ்கிருதம். நாராயணகுருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் வந்துட்டு குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. நாராயணகுரு எங்கு ஒரு கோவிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்னா அருவிபுரம். ஐயன்காளி திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் எந்த ஆண்டு பிறந்தார்? 1863 தான் பிறந்திருப்பார். ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயங்காளி 1907 நிறுவிய அமைப்பு என்னன்னா சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு பேர். கீழ் ஜாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட எந்த சமூக மக்களின் கல்விக்காக இந்த ஜாது ஜன பரிபாலன சங்கம் வந்துட்டு இயக்கம் நடத்தி நிதி திரட்டியிருக்குன்னு பார்த்தோன்னா புலையர் சமூக மக்களுக்காக தான். தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர்கள் நலன் பேணப்படும் என்று நம்பியவர் சர் சையத் அகமது கான். சர் சையத் அகமது கான் அலிநகரில் அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்வியை நிறுவிய ஆண்டு 1875. இந்த கல்லூரி வந்துட்டு 1920 வந்துட்டு தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். நெக்ஸ்ட்டு சர் சையத் அகமது கான் ஏற்படுத்திய இயக்கம் அலிகார் இயக்கம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.